எதுக்கோ டிப்ஸ் இருக்குது. ஷாப்பிங் செய்கிறதுக்கு முன்னாடி உள்ள ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 பாட்டில் தண்ணி, அப்புறம் கம்ஃபர்டபுளாக தோப்லா ட்ரெஸ் தான் போட்டு போகணும். இல்லாட்டி இங்கே புழுக்கமாக இருக்குது, அங்கே குத்துதுன்னு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக தலையை கட்டி வச்சிடணும். இல்லாட்டி கசகசன்னு இருக்கும் இந்த வெயிலுக்குள்ளே. ஆனால் லூஸாக தலையை கட்டிடணும், இல்லை கொஞ்ச நேரத்துலேயே தலைவலி வந்துடும். அப்புறம் கடைசியாக மறக்காமல் 2 கட்டப்பை, இல்லைனா வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ராவாக பில் பே பண்ணணும். இவ்வளோ ப்ரிப்பேர் ஆகி ஃபஸ்ட்டு டிமார்ட் தான் போனோம். அப்புறம் அங்கங்கன்னு போனால் அதை அடுத்தடுத்த விலாகில் காட்டுறேன். உள்ளே போயிட்டு 1 மணி நேரத்துக்குள்ளேயே வெளியே வந்துடணும். நிறைய பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணுறோம். ஏகப்பட்ட பிளான் போட்டு போனோம். ஏன்னா மனசு எனக்கு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த ஆஸ்தட்டிக் வீடியோனா பார்த்துட்டு ஒரே மோகம். இந்த மாதிரி கண்ணாடி பொருள் அது இதை வாங்கி கிச்சனை அழகாக வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் லைஃப் ஸ்டைலுக்கு அது ஒத்து வராது. அங்கே எங்கே போட்டு உடச்சிருவேன், இல்லை இடத்த போட்டு அடைச்சிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவைப்படுறதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனாலும் கை தவறி இந்த ட்ராலிக்குள்ளே தின்பண்டம் எப்படி விழுந்தது தான் தெரியல. ஆனால் என்ன பண்ணுறது, வயிறு பசிக்குது. வீட்டில் சும்மா இருந்தாலே அப்படி அப்படியே வயிறு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் அது வாங்கிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்னால் வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டேன். இன்னும் 1 வருஷத்துக்கு அது தேவையே படாது. ஆக மொத்தத்தில் 1 மணி நேரத்தில் எல்லாம் பண்ணிட்டேன்.